Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவங்க பண்ணுற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சிம்பிளான ரொம்ப டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 கப் அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசி ஒரு 3/4 இதுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் லஞ்சுக்கு கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வேக வச்சேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிட்றதுனா ஒரு 80% அரிசி வெந்திருந்தால் போதும். அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா பெப்பர் பவுடர் 2 ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை ஓரளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா சங்கியாக வர மாதிரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ முட்டைக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிளறாமல் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இந்த முட்டையை பொடி மாஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாக முட்டைகோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலனாலும் அந்த எண்ணெயில் சும்மா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு 2 பூண்டு பல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக டாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரைட் ரைஸில் மேக்ஸிமம் காய் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, ஒரு 80% வெந்திருந்தால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். 3 சாஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்த
ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த எக்கை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வெங்காயத்தாள் இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு அட்டகாசமான லஞ்சுக்கு கொடுத்து விட்ற மாதிரியான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலேயே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.